அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ஃபினோ பேமெண்ட் பேங்க்கில் எதை பற்றி பார்க்க வரோன்னா, இது வரைக்கும் நிறைய அப்டேட் ஃபினோவில் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ புதுசாக என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இதுக்கு முன்னாடி நம்ம ரெஃபரல் சர்வீஸில் பர்சனல் லோனு, கோல்டு லோன் இந்த மாதிரி ஒரு சில லோன்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிகிட்ருந்தோம். அதாவது ஃபினோவோட பார்ட்னர்ஸ் இருக்காங்க, சரிங்களா? ஸோ அந்த பார்ட்னர்ஸ் மூலமாக பர்சனல் லோனு, ஜுவல் லோனு, முத்தூட்டு ப்ளஸ் ஐஎஃப்எல், ஐசிஐசிஐ பேங்க்லாம் டைப் பண்ணி நம்ம கோல்டு லோன் ரெஃபர் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இன்னும் ஒரு சில புதுசாக ஒரு ரெஃபரல் சர்வீஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கும் அதில் ஒரு பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இவ்வளோ நாளாக ஹோம் லோன் கிடைக்குமா, வேறு பர்சனல் லோன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கான நமக்கு ஒரு சான்சஸாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு சில சர்வீசஸ் எனபிள் ஆகிருக்கு. ஸோ உங்களோட ஐடியை லாகின் பண்ணிவிட்டு குயிக் லிங்க்ஸில் கடைசியாக போனீங்கன்னா ரெஃபரல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், சரிங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா, இந்த ரெஃபரல் ஸ்கீமில் உள்ள எல்லா சர்வீசஸும் இதில் ஷோ ஆகும். ஸோ இந்த ரெஃபரல் ஸ்கீமில் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா அதானி கேபிட்டல், சரிங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா, அவங்களோட எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான பட்டன் இருக்கும். நம்ம அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த கஸ்டமருக்கு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குங்கிறத நம்ம அந்த லோன் ஸ்டேட்டஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம அதை செக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அதில் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. செக்யூர்டு பிஸ்னஸ் லோனு, ஹோம் லோனு, லோன் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ லோனோட அமௌண்ட் எவ்வளோன்னு போட்டிருக்காங்க. இந்த செக்யூரிட்டி பிஸ்னஸ்க்கு எவ்வளோ லோன் அமௌண்ட்டு, ஹோம் லோனுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆர்ஓஐ போட்டிருக்காங்க. டென் ஹவர் எவ்வளோன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்ளிகண்ட் ஏஜ் எவ்வளோ இருக்கணும். ஸோ அவங்க யாருக்கு அப்ளை பண்ணி நம்ம ரெஃபரல் பண்ண போகிறோமோ, ஸோ அவங்க பார்த்திங்கன்னா 21 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்கணும். இதுக்கு செக்யூர் பிஸ்னஸ் லோனை கொடுக்குற மாதிரி இருந்தால், சரிங்களா? ஸோ இதுவே ஹோம் லோனு இல்லை லோன் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வச்சு கொடுக்குறோம் அப்படின்னாக்கா 20 இயர்லேருந்து 60 இயர்ஸ் வரைக்கும். அதே சேலரி அண்டு சேலரி பர்சன் பார்த்திங்கன்னா 65 இயர்ஸ் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்டு 65 வயசு வரைக்கும் நம்ம ரெஃபரல் கொடுக்கலாம். மினிமம் இயர் ஆஃப் பிஸ்னஸ் அவங்க மினிமம் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ யாருக்காவது நம்ம ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா அந்த மேலே இருக்க அப்ளை நவுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி அதில் கேட்கக்கூடிய பேசிக் டீட்டெயில்ஸை நம்ம என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் கம்பெனிலேருந்து கஸ்டமருக்கு டெலிகாலிங் போகும், சரிங்களா? ஸோ அதில் பேசிக் டீட்டெயிலெலாம் கேட்டிருப்பாங்க. நம்ம அதை அப்ளை பண்ணி விட்டோன்னா அவங்களுக்கு நான் எலிஜிபிள் பர்சனாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு டிஸ்போஸ்மெண்ட்ங்கிற இந்த அமௌண்ட்டு டிஸ்போஸ்மெண்ட் ஆகிடுச்சி அப்படின்னா நமக்கான அந்த ரெஃபரல் ஸ்கீமுக்கான கமிஷன் பே அவுட்டுங்கிறது நம்ம க்ரியேட் ஆகிடும், சரிங்களா? ஸோ அது போலவா இந்த சர்வீஸுக்கும் அப்படி தான். அடுத்து பார்த்திங்கன்னா மஹேந்திரா ஹோம் ஃபினான்ஸ். ஸோ இதுவும் அதை போல் தான். நம்ம கஸ்டமர் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம அப்ளை நோ பட்டனுங்க கிளிக் பண்ணிட்டு நிறைய ப்ராடக்ட் இருக்குது. ஸோ அவங்களுக்கு என்ன ரீசனுக்காக தேவை, கன்ஸ்ட்ரக்ஷனுக்கா இல்லை பர்ச்சேஸ்க்கா, நிறைய இருக்குது பாருங்கள். ரெனோவேஷனு, எக்ஸ்டென்ஷனு, ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட்டு, டாப்அப்பு. இன்கேஸ் அவங்க ரெனோவேஷன் ஏதாவது ஆல்ரெடி இருக்குது வீடு, அதை ரெனோவேஷன் பண்ணணும் அப்படின்னா ரெனோவேஷனை கிளிக் பண்ணிட்டு டைட்டில் அவங்களோட என்ன அவங்களுக்கு வரும், மிஸ்டரா இல்லை மிஸ்ஸஸா யாருக்கு பண்ணுறோமோ அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களோட ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து, அவங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட்டு தேவை, ஸோ அதை என்ட்ரு பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேம் அஸ் பர் பேன் கார்டில் உள்ள மாதிரி இந்த நேமுங்கிறத டைப் பண்ணிங்க. அடுத்து பேன் கார்டு நம்பரை டைப் பண்ணிங்க. கஸ்டமரோட பின்கோடு, அவங்களோட எந்த ஸ்டேட்டுங்கிறத சூஸ் பண்ணிங்க, ப்ளஸ் அவங்க எந்த டிஸ்ட்ரிக், சரிங்களா? அதெல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அட்ரஸுங்கிற இடத்துல அவங்களோட ஃபுல் அட்ரஸும் என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அந்த டிக் பாஸ் டிக் பண்ணிங்க. ஸோ டிக் பண்ணிட்டு அக்செப்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னா கஸ்டமருக்கு ஓடிபி போகும். ஸோ அதை கொடுத்துட்டோன்னா அவங்களுக்கு சப்மிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
மெசேஜும் வந்துடும் சரிங்களா. ஸோ நம்மளும் அதோடய ஸ்டேட்டஸையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த லோனை வந்து நம்ம அப்ளை பண்ணதில் இந்த லோன் ஸ்டேட்டஸுங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு லீடு ஐடி ஒன்று ஜென்ரேட் ஆகும் சரிங்களா. ஸோ அந்த கஸ்டமரோட லீடு ஐடி என்ட்ரு பண்ணி நம்ம ஜஸ்ட்டு சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னாக்கா நம்ம கொடுத்த லீடு இந்த ஸ்டேஜில் இருக்குது. ஸோ ரிவிஷன் இருக்குங்களா, இல்லை டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கா, இல்லை டிஸ்போசல் ஆகிடுச்சா, அப்படி ஆகிடுச்சுன்னா இந்த டேட்டில் ஆகிருக்கு, எவ்வளோ ஆகிருக்கிற டீட்டெயில் வந்து நமக்கு ஷோ ஆகும் சரிங்களா. இப்போ அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா 3ஆவதாக இருக்கிறது முத்தூட் ஃபினான்ஸோட கோல்ட் லோன். நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய பேர் நம்ம சர்வீஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ யாராவது முத்தூட் ஃபினான்ஸில் இல்லை ஏதாவது லோனு வந்து ஜுவல்லை வச்சு வாங்க போகிறாங்க அப்படின்னாக்கா அவங்க டைரெக்டாக போய் முத்தூட்டில் அவங்க லோன் வைக்கிறது நகை வைக்கிறது பதிலாக நம்ம ஒரு ரெஃபரல் சர்வீஸ் மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு கமிஷன் வரும் அதுலேருந்து சரிங்களா. ஸோ அது நமக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ ஒரு எவ்வளோ வைக்கிறாங்களோ அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து நமக்கு வந்து கமிஷனாக வந்து வரும். ப்ளஸ் அதில் தான் அவங்க மாதம் மாதம் வட்டி கரெக்டாக கட்டுறாங்க அப்படின்னாக்கா நமக்கு அதுலேருந்து ஒரு கமிஷன் வரும் சரிங்களா. ஸோ அதுக்கும் அதே போல் தான் கஸ்டமரோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்துட்டு அந்த பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்கும் சரிங்களா. ஸோ அதை மட்டும் என்ட்ரு பண்ணி நம்ம அனுப்பிட்டோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து லீடுங்கிறது வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம லீடு ஜென்ரேட் பண்ணதுனால அங்கே அந்த முத்தூட் ஃபினான்ஸ் ஆஃபீஸில் போய்ட்டு வைக்கும்போது இந்த லீடோட நம்பர் கொடுத்தோம் அப்படின்னாக்கா ஆக்சுவலாக அவங்களுக்குமே வந்து ஒரு லீடு போயிடும் சரிங்களா. நம்ம ஒன்ஸ் வந்து கஸ்டமரோட ஓடிபி எடுத்து பேசிக் டீட்டெயில் போட்டு நம்ம லீடு கொடுத்துட்டோமே ஆனால் அதே பர்சன் அங்கே போய் அவங்களோட ஆதாரோ இல்லை அந்த மொபைல் நம்பரோ பேனோ ஓட்டர் ஐடியோ வச்சு அவங்க பண்ணும்போது நம்மளோட லீடு அங்கே வந்து நிற்கும் சரிங்களா. ஸோ எப்படி பண்ணாலும் நமக்கான கமிஷனுங்கிறது அதில் நமக்கு கிடச்சிரும் சரிங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து டைரெக்டாக போய் வைக்கிறதுனால கஸ்டமருக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, ப்ளஸ் நமக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது சரிங்களா. ஸோ இது மூலமாக பண்ணும்போது நமக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்குது, ப்ளஸ் கஸ்டமருக்கும் நமக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் சரிங்களா. ஸோ இந்த ப்ராடக்ட்டு இதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், தேவைப்படுறவங்க பயன்படுத்திங்க.